இந்த ட்ரேடு ஏன் எடுத்தேன்னா நேற்று சொன்ன மாதிரி தான். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி போயிருக்கா, பிரேக் அவுட் ஆகி போயிட்டு திரும்ப வந்து அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணி ஒரு கேண்டில் மேக் பண்ணலாம், அல்லது அங்கேருந்து ஃபுல்லாகவே மேலே போகலாம். அதனால் எடுத்துருந்தேன். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்மாக 100% சொல்ல முடியாது. சப்போஸ் இது பிரேக் அவுட் பண்ணியும் கீழே நல்லா போகலாம். இது 10ல் 8 வாட்டி இந்த மாதிரி கேண்டில் மேக் பண்ணும். அதனால் எடுத்தேன். இப்போ லாஸ் ஆச்சுனாலும் ஒரு 2 ட்ரேடு தொடர்ந்து எடுக்கணும், மார்டினில் போட்டு. அப்படி இல்லைன்னா விட்டுறணும். ஏன்னா இதுலேயே நான் ஒரு பெரிய லாஸ் இது மட்டும் பார்த்துருக்கேன். நான் கண்டிப்பாக வரும்னு சொல்லி ஒருக்கா சேஸ் பண்ணி போய் ஒரு 4-5 கேண்டில் தொடர்ந்து லாஸ் ஆகிருக்கு. அப்படி சேஸ் பண்ணக்கூடாது. 2 கேண்டில், ஒரு கேண்டில் போட்டு பார்த்துட்டு அடுத்து ஒரு மார்டினில் போட்டு பார்க்கணும். அதுவும் லாஸ் ஆச்சுன்னா விட்டுறணும், சேஸ் பண்ணக்கூடாது. அடுத்த ட்ரேடில் ஈஸியாக எடுத்துடலாம். இன்றைக்கி மொதல் ட்ரேடு நைட்டு இன்னொரு ட்ரேட் எடுத்துகிட்டு காலையில் செஷனை முடிச்சுக்க வேண்டியதான். கட் பண்ணாமல் போட்டால் ரொம்ப நேரம் வீடியோ ஓடுது. நான் ரொம்ப நேரம் பொறுமையாக தான் எடுப்பேன். அதனால் இன்றைக்கி கட் பண்ணி தான் போடணும். நான் சொன்ன மாதிரி அந்த லைன்லேருந்து கண்டிப்பாக ஒரு ரெட் கேண்டில் வரும். அது ஒன்றாவும் இருக்கலாம், பல ரெட் கேண்டிலாகவும் இருக்கலாம். அது மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கேண்டில் கன்ஃபார்ம். இந்த கோடு போட்டுருக்கலாம், அந்த ப்ளூ லைன்லேருந்து இது மேலே போகும்போது கண்டிப்பாக இதில் க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வரும். சப்போஸ் அதில் ரிஜெக்ட் ஆகி அப்படியே வந்துடலாம். அப்படி வந்துச்சுன்னா வேறு வழியில் விட்டு தான் ஆகணும். சப்போஸ் பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் வரலாம். அந்த லெவலில் முடிஞ்ச அளவு பிரேக் அவுட் ஆகி வந்தாலோ நம்ம எடுத்துருவோம். ரிஜெக்ஷன் ஆகி வந்துச்சுன்னா எடுக்க வேண்டாம். வேறு எங்கேயாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். டச் ஆகிட்டு ஐயோ கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அந்த லைனை டச் ஆன அப்புறம் எடுக்கணும்னு நினச்சேன், கொஞ்சம் லேட் ஆகிட்டு. சரி, பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். ஆனால் இதுதான் லெவலு. வரலாம், லாஸ் ஆகலாம். லாஸ் ஆச்சுன்னா அடுத்து ஒரு மார்டினில் போடணும். ஒரு மார்டினில் தான் போடணும், 2-3 போடக்கூடாது. பாருங்கள், ஈஸி வின். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இருந்திருக்கேன். 2 ட்ரேடு தான் எடுத்திருக்கேன். இப்படி தான் பைனரி பொறுத்தவரை இப்படி தான் டீல் பண்ணணும். நீங்கள் மற்றவங்க பண்ணுற மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னாலும் முடியாது. நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இதுதான் உண்மை. ஏன்னா அவங்க காட்டுறவங்க ப்ராஃபிட்டாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது.
சும்மா ப்ராஃபிட்டை மட்டும் காமிச்சிட்டு லாஸில் போயிருக்கலாம். நான் இவ்வளோ பொறுமையாக எடுத்துமே எனக்கு லாஸ் வரும். வந்துச்சுன்னா அதை எப்படியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாளில் ரெக்கவர் பண்ணிடுவேன். உடனே எடுக்கும்போது இது அவ்வளோ ஈஸி கிடையாது, கேம்லிங் மாதிரி ஆயிரும். ரொம்ப பொறுமையாக இருந்து எடுத்தால் 1 மணி நேரம் வெளியில் வேலை பார்க்குறது ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்கும். ஆனால் இது ஒரு மணி நேரம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தோன்னா ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஈஸியாக அதை சம்பாதிச்சிடலாம். அது இந்த வீடியோ எப்படியும் எடிட் பண்ணி தான் போடுவேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கேன். அதை 2 ட்ரேடு தான் எடுத்துருக்கேன். 2 ட்ரேடுக்கு ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் வர மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போடுவேன். எடிட் பண்ணுறதுன்னா என்ன, சும்மா கட் பண்ணி போட தான், நமக்கு தெரிஞ்சதான். சரி, நைட்டு பார்க்கலாம்.